நலமாய் வாழ்வோம். இதயத்தை பாதிக்கும் இரத்த அழுத்தம் குறித்து தகவல்களை தருகிறார் இருதய நோய் நிபுணர் டாக்டர் டேனி அவர்கள். ஹைப்பர் டென்ஷன்னா ரத்த கொதிப்புன்னு சொல்றது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப வீட்லயே நமக்கு வந்துட்டு நிறைய அப்பேரட்டஸ் இருக்கு. டிஜிட்டல் மேனோமீட்டர் மாதிரி வச்சு அதை நீங்களே வீட்லயே வச்சு உங்க பிபியை பார்த்துக்கலாம். ஸோ எப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, பிபி அதிகமாகவே வருது. பிபி வந்து நார்மலா ரெண்டு இது பார்ப்போம், சிஸ்டாலிக்னு சொல்லுவோம், டயஸ்டாலிக்னு சொல்லுவோம். அதாவது மேல உள்ள ஒரு பிபி, கீழே உள்ள ஒரு பிபி. மேல இருக்க பிபி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிபி, இஸ் 140க்கு மேல இருந்துச்சுன்னா we say that an individual has got hypertension. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 90க்கு மேல போச்சுன்னா we consider that person to have hypertension. So in short, 140/90 millimeters மேல இருந்தா hypertension. 120/80 அதுக்கு அளவு இருந்தாலோ அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்தாலோ that's the best அப்படின்னு இப்ப நிறைய ஸ்டடிஸ் சொல்றாங்க. ஈவன் தோ நம்ம வயசாக என்ன ஆகும்னா, நம்ம ஆர்டரி எல்லாமே வந்து அந்த விரிஞ்சு கொடுக்கும் தன்மையை வந்து இழக்கிறது, கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிட்டே போகும். ஸோ ஸ்டிஃப் ஆக நமக்கு பிபி கூடுதல் ஆயிட்டே இருக்கும். எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லி ஒரு 20 minutes வாக் பண்ணுங்க, பட் நிக்காம நடக்கணும். 20 minutes is advised for a month and then gradually increase every 5 minutes till you come up to 45 minutes for a day. சரி, யாருக்கெல்லாம் பிபி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கு, ஃபெமிலியல் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஓவர் வெயிட் இண்டிவிஜுவலா இருக்கலாம், எக்ஸசைஸே பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி பட்டவங்களுக்கு, இல்லைன்னா நம்ம ஏதாவது டயட் வித்தியாசமா இருக்காங்க, நிறைய பேர் நிறைய சால்ட் இன்க்ரீஸ் பண்றது, இவங்களுக்கு எல்லாம் என் பிபி நார்மலா இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பிபி இருக்கிறதுக்கு நமக்குள்ள சிம்டம்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமனா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு திடீர்னு எழும்பி யூரின் போறது அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி தலைவலி அடிக்கடி வரும். டென்ஷனா இருக்கனால அப்படி தலைவலி வருது அப்படின்னு நினைக்கலாம், பட் பிபி அதிகமாகனாலும் நமக்கு தலைவலி வர வாய்ப்புகள் அதிகம். இதே பிபி ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம கண் பார்வை வித்தியாசமாகலாம். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் சில உங்களுக்கு மூச்சோட கஷ்டமும் வரலாம். இதே பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம வச்சுட்டு இருந்தா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இப்போ இந்த பிபிக்கு நம்ம மருந்து கடைசி வரைக்கும் எடுக்கணுமா, இல்ல எப்பமாவது நிறுத்தலாமா, பிபி கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சுருக்கமா சொல்ல போனா, ஒரு டைப் ஆஃப் பிபிக்கு வந்து நாங்க மருந்துகளை நிறுத்தவே முடியாது. மருந்துகளை நிறுத்த முடியாத டைப் தான் 95% இருக்கு. ஒரு 5% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் நாங்க மருந்து நிறுத்தக்கூடிய அளவுக்குள்ள பிபி இருக்கும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம்னால பிபி அதிகமா இருக்கும். ஸோ நாங்க கிட்னி என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நாங்க டேக்கிள் பண்ணிட்டோம்னா அந்த பிபி நார்மலா குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து we are so advanced, ஏன்னா நமக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, பிபியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஸ்டில் சின்ன ஒரு பாப்புலேஷன்ல என்ன ஆகுனா, நாங்க வந்து 4 பிபி மாத்திரைகள் கொடுத்த பிறகும் பிபி வந்து கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாப்புலேஷன்ல we look for other causes. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணுவோம்னா, நாங்க இரத்த குழாய்கள், அதாவது கிட்னிக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் சுருங்கி இருப்பதனால் பிபி கூடுதல் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, அங்க நாங்க எப்படி ஹார்ட்டுக்கு ஸ்டென்ட் போடுறோமோ அதே மாதிரி கிட்னிக்கு போக இரத்த குழாய்களுக்கும் ஒரு ஸ்டென்ட் போட்டு அந்த இரத்த குழாயை ஓபன் பண்ணி விட்டுருவோம். அப்ப ரத்தம் நல்லா போக போக அந்த பிபியும் குறையும். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ட் அட்வான்சஸ். இதை தவிர சம் பீப்புள் கொஞ்சம் எக்ஸசைஸ் நல்லா பண்றாங்க, வெயிட் லூஸ் பண்றாங்க, ரெகுலர் ஃபுட் ப்ராப்பரா எடுக்கிறாங்க, ஜங்க் ஃபுட் ரொம்ப எடுக்கல, சால்ட்டை குறைக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்க வந்து பிபி மெடிசனை குறைக்க வாய்ப்பு உண்டு.